அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். செத்து போனான் என்று சொல்கிற அளவிற்கு அவனை அடித்து அவன் மரித்து போனான் என்று சொல்லி விட்டு விட்டு போய்விட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? சில வேளைகளில் இனிமே இவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. யாரு? உங்க எதிராளிகள் சொல்லுவாங்க, இனிமே இவன் பிழைக்க மாட்டான், இவன் கதை முடிஞ்சிருச்சு, சாப்டர் க்ளோஸ். எப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்க. அப்படி சொன்னா வாங்கல, அவங்க போட்டுட்டு என்ன போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க எழும்பி நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதாங்க ஆண்டவர் செய்கிற வழி உங்க வாழ்க்கையில. இன்றைக்கு அநேக வேளைகளில நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ சத்துரு அடிச்சுட்டான், மரித்து போனேன், என் சாப்டர் க்ளோஸ், செத்து போயிட்டேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவனே உங்களுக்கு அடுத்த வழிக்கு வாசலை திறந்து வச்சுட்டு போயிட்டே இருப்பான். நம்ம எழும்பி நடக்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவன் பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் பட்டணத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. அல்லேலூயா. தொடர்ந்து உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய ஊழியத்தை அவன் 22வது வசனம் சொல்கிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்திமதி சொல்லுகிற அளவிற்கு உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்க? சீஷருடைய மனதை திடப்படுத்துவீங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லுவீங்க. அதோடு மாத்திரமல்ல, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றும் இங்க சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி.